சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நானும் கல்யாணமான நாள்ல இருந்து ஒன்னா வாழ்ற குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பொறுத்து பொறுத்து வாழ்ந்துட்டேன். ஆனா இன்னைக்கு என் அம்மா உயிருக்கே ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு இந்த வீட்டை விட்டு நான் போகணும், இல்ல இந்த வீட்டுல தனி சமையல் நடக்கணும், இல்லனா இதுக்கு ஒரு முடிவே கிடைக்காது. கீர்த்தி, என்னம்மா? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? இல்ல நீ இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் எதை நம்பி இந்த வீட்டுல சாப்பிட முடியும் சொல்லுங்க? எங்க உயிருக்கு யார் உத்தரவாதம்? அம்மாடி, ஏதோ தெரியாம நடந்ததுக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி பேசாத, ஏதாவது அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காத. இல்ல, நான் ஒன்னும் அறிவு இல்லாம பேசல. இனிமே இவளை நம்பி இவ சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு நீங்க வேணா உங்க உயிரை பணைய வச்சுக்கோங்க. ஆனா நான் என் அம்மாவை அந்த மாதிரி விட முடியாது. இனி இந்த வீட்டுல எனக்கு, என் புருஷன், என் அம்மாக்கெல்லாம் நானே சமைச்சுக்கிறேன். எங்களை ஆளை விட்டுருங்க. ஏங்க, இது வரைக்கும் நீங்க சொன்னதை கேட்டு நான் ஒழுங்கா இருந்தேன்ல, இனிமேலாச்சும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் தனியா சமைக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா சொல்லுங்க, நானும் என் அம்மாவும் தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். வாங்குங்க, முதல்ல தேவையான பாத்திரத்துல நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். என்னங்க இன்னும் நின்னுட்டே இருக்கீங்க? வாங்க போலாம். எங்க போது, நிறுத்து. மத்தவங்க தான் வாட வந்த குடும்பத்து மேல அக்கறை எல்லாம் பேசுறாங்கன்னா நீ என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? உன் வாயில இருந்து தனி கொடுத்தனும் தனி சமையல்னு வார்த்தையே வரக்கூடாது. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இனிமே வரவே கூடாது. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேனா? ஏதோ சொல்ல வேணாம். இந்த வீட்டுக்குள்ள மருமகள்கன்னு நீங்க வாழ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குடும்பம் ஒரு கோவில் மாதிரி இருந்தது. இப்பதான் புதுசு புதுசா பிரச்சனை எல்லாம் வெடிக்குது. அப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சொல்றீங்க. நான் ஏற்கனவே பிரஷர்ல இருக்கேன். இன்னும் பேசி பேசி என்ன பிரஷர் ஏத்தாத. இந்த குடும்பத்தை பிரிக்கணும்ன்ற எண்ணம் யார் மனசுல இருந்தாலும் சரி, அதை இப்பவே புடுங்கி எரிஞ்சிருங்க. இல்ல இந்த குடும்பத்துல இருந்து உங்களை பிரிச்சு தூக்கி எறிய வேண்டியிருக்கும். மாமா, தயவு செஞ்சு அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இப்ப நடந்த விஷயம் எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல. ஆனா இனிமே இப்படி ஒரு விஷயம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. செல்வி, இத பாரு, அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குமா? ஏற்கனவே நீ செஞ்ச பொங்கல்ல பள்ளி விழுந்தது, அந்த விஷயம் உன்னையும் வேலுவையும் எவ்வளவு பாதிச்சதுன்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்போ திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா உன்னோட கவனம் எல்லாத்துலயும் குறைவா இருக்குன்னு தானே அர்த்தம். இனிமேலாவது கொஞ்சம் கவனமா எல்லா விஷயத்தையும் செய்யுமா. அக்கா, ஏற்கனவே 2 தடவை இப்படி ஆனதுக்கு அப்புறம் எதை நம்பி இவங்க கிட்ட சமையல் ஒப்படைக்கிறது? மறுபடியும் இப்படி ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? இனிமே சமையல் வேலையெல்லாம் கீர்த்தியை பார்த்துப்பா. அவளே எல்லாத்தையும் செய்யட்டும், நீ கூட இருந்து பாத்துக்கக்கா. மத்த வேலையெல்லாம் மத்தவங்க செஞ்சா போதும். என்னங்க சொல்றீங்க? கீர்த்தி, நீ மட்டும்தான் இனிமே சமைக்கணும். வேற யாரும் சமைக்கிறங்கிற பேர்ல ஏதாவது செஞ்சு இப்படி குளறுபடி வேலையா செய்ய முயற்சி பண்ணாதீங்க. சரிப்பா, நீ சொல்றதுதான் சரி. இதுக்கு தானம்மா நீ ஆசைப்பட்ட. இனிமே நீயே சமைச்சிக்க. சரிப்பா, கீர்த்தியே சமைப்பா. இந்த பிரச்சனை இதோட விட்டுடு, நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா, ஹோட்டல் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியல. நான் போய் பார்த்தாதான் தெரியும். நான் கிளம்புறேன். போயிட்டு வா. செல்வி, நீ எதுவும் நினைக்காத. திருவண்ணா சொன்ன மாதிரி இனிமே சமையல் வேலையெல்லாம் நீ பண்ண வேண்டாம். அவங்க நல்லா சமைப்பாங்கல்ல, கொஞ்ச நாள் விடு, எல்லாம் தானா சரியாயிடும். செல்வி, சரி நான் வரேன். நாள் என்ன காரியம் பண்ணி தொலைஞ்சிட்டாரு.
தனி கொடுத்தனும் தனி சமையல் நான் ஒரு பிளான் பண்ணா இந்த வீட்ல இருக்கிற மொத்த பேருக்கும் என்ன சமைக்க சொல்லிட்டாரு. எஜமானியா வாழலாம்னு நினைச்சேன், திரும்ப சமையல் கறி ஆயிட்டனே. நான் வீசின கத்தி எனக்கே பதம் பாத்துருச்சு.